இன்றைக்கு கோவை பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட போயர் சமுதாயத்தினர் மட்டும் 1 லட்சம் ஓட்டர்ஸ் இருக்காங்க. அந்த 1 லட்சம் ஓட்டர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை இன்னைக்கு அண்ணாமலைஜி கிட்ட முன்னாடி வச்சோம். அதுல முக்கியமான கோரிக்கைகளா இன்றைக்கு கோவை மாநகரில் இருக்க முக்கியமான இதுவான கிருஷ்ணாபுரம் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து போயர் சமூகத்தை சார்ந்தவர் தான் கவர்மெண்ட்டுக்கு இனாமா கொடுத்தாரு. அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் சுதந்திர போராட்டம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து இந்த இடத்துல கோயம்புத்தூர்ல வந்து ஒரு மணிமண்டபம் கட்டணும், கிருஷ்ண போயருக்கு மணிமண்டபம் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சோம். அதே மாதிரி எங்களுடைய சமுதாய சுதந்திர போராட்ட வீரர் ஒட்டர் ஓபண்ணா அவர்களுக்கு வந்து மத்திய அரசு தபால் தலை வெளியிடணும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கும் அவர் சரின்னு சொல்லியிருக்காரு. பிறகு வந்து இந்த எங்க போயர் சமுதாய மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 சமுதாயம் கட்டுமான தொழிலை சார்ந்தவங்க தான். இந்த கட்டுமான விலையேற்றம், அதாவது போன மாசம் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் இருந்த எம்சாண்ட் இன்னைக்கு 5500 ரூபாய் திமுக ஆட்சியில் வந்துடுச்சு. ஸோ எங்க தலைவர்கிட்ட நாங்கள் என்ன கோரிக்கை வச்சிருக்கோம்னா, இதை வந்து கண்டிப்பா தட்டி கேட்கணும். ஏன்னா இந்தியாவிலே விவசாயத்துக்கு அப்புறம் 2வது பெரிய தொழில் என்ன கட்டுமான தொழில் தான். ஆனா இன்னைக்கு கட்டுமான தொழில் வந்து அதாலத்துல போயிடுச்சு. அதுக்கு வந்து திமுகவுடைய மோசமான அரசாங்கம் தான் காரணம்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த போயர் சமுதாயம் வந்து கட்டுமான தொழில் இருக்கிறதுனால அடிக்கடி விபத்து ஏற்பட்டு அவங்களுக்கு உயிர் சேதாரம் ஏற்படுகிறது. ஆனா எந்த அரசும் வந்து அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு திட்டங்கள் கிடையாது. அதனால தலைவரோட கோரிக்கை வச்சோம். தலைவர் கண்டிப்பாக அகில இந்திய லெவல்ல போயர் சமுதாயத்துக்கு போர்டும் பிளஸ் தமிழகத்துல போயர் சமுதாய நலவாரியம் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களுடைய ஓப்பன் டயாஸ்லேயே வந்து ஓப்பனா இது சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி கோரிக்கைகளை நாங்கள் முன்னிலை வச்சு இன்னைக்கு வந்து கூட்டம் நடத்தினோம். இந்த கூட்டத்தில் வந்து எங்கள் போயர் சமுதாயத்தில் வந்து ரொம்ப திருப்தி அடைஞ்சாங்க. கண்டிப்பா இங்க கோவை பாராளுமன்ற தொகுதியில் இருக்க 1 லட்சம் ஓட்டர்கள் எல்லாமே வந்து அண்ணாமலைஜிக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்கிறத வந்து இங்க நிரூபிச்சுட்டு போயிருக்காங்கிறத முன்னாடி நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா ஆமாங்க, நாங்க ஆல்ரெடி பிரச்சாரம் போயிட்டு இருக்கோம். திரும்ப எங்களுடைய மக்கள் வசிக்கின்ற எல்லாம் 6 சட்டமன்ற தொகுதியில் வசிக்கின்ற எங்க மக்கள் இடத்துல வீடு டோர் டு கேன்வாஸ் பண்ணி அண்ணாமலைஜி இந்த இடத்துல பாராளுமன்ற உறுப்பினராக வரணுங்கிறத அவர் தேர்ந்தெடுக்கணுங்கிறத நாங்கள் சொல்லி இது பண்ணிக்கிறோம். இங்க போயர் சமுதாயம் மட்டும் வாக்காளர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்காளர் இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா பல்லடம் தொகுதியில 40,000 வாக்காளர் இருக்காங்க எங்க சமுதாயத்துல. 1 லட்சம் வாக்காளர் இருக்காங்க. ஸோ அந்த பகுதி எல்லாமே நாங்கள் போய் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறணுங்கிறதுக்காக நாங்கள் முழு மூச்சு எடுத்து நாங்கள் இது பண்றோங்கிறத அதன் வாயிலாக இங்கே நாங்கள் சொல்லியிருக்கோம்.